ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து எங்களுக்கு ஆலந்தூர், வேலுச்சேரி, தாம்பரம் என்ற பிரான்ச் வச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டொயோட்டா ஹை கிராஸ் அப்படின்ற ஒரு பேசிக் வேரியன்ட்ல யூஸ் பண்ணுற ஆடியோ அப்ளிகேஷன் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நியூ ஹை கிராஸ் வண்டி வந்து ஜி வெர்ஷன் மாடல் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு கம்பெனி சிஸ்டம் வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சிஸ்டம்ல நாங்கள் இப்போ 360 டிகிரி கேமரா கனெக்ட் பண்ணியிருந்தது. அது கூட நாங்கள் ஆல்பைனில் இருக்கிற 509 அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் மாடல் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லேட்டஸ்ட் மாடல் சிஸ்டம் கூடவே நாங்கள் ஆடிசன் அப்படின்ற ஒரு இட்டலி மேக் பிராண்டோட ஒரு 4.300 ஆம்பிளிஃபர் அண்ட் ஒரு APBX 10 inch ஆக்டிவ் சப்வூஃபர் அண்ட் ஓச்சே AVK6 அப்படின்ற ஒரு காம்பனன்ட் அண்ட் ஓச்சேவோட AVX 6.5 அப்படின்ற ஒரு கோஆக்சியலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்ல வந்து ஹெல்லா அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிராண்ட்ல இருந்து ஒரு 32 inch பார் லேம்புமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஹை கிராஸ் எல்லாமே மோஸ்ட்லி வர எல்லா கார்லயுமே வந்து பிரிண்டர் ஹெட் லேம்ப் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட் லேம்ப்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் கவரேஜ் கிடைக்கிறது இல்ல. ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றது ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ். இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ப்ரொஜெக்டர் கூடவே நம்ம வந்து பார் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-650 மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி கொடுக்கும். ஹெல்லா அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிராண்ட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்ல இருந்து நாங்கள் அழகா ஒரு OEM பிராக்கெட் அவனே கொடுக்குறாங்க. அந்த பிராக்கெட் வந்து லைட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபோக்கஸ் லேம்ப்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பெருசா ஒரு லைட் போட்டிருக்க ஒரு ஃபீலே கார்ல டக்குன்னு தெரியாது. ஆனா பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு மாடல் இருந்ததால கம்ப்ளீட் பிளாக் ஷேப்லேயே அந்த லைட் கொடுத்துருப்பாங்க. பிரைட்னஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு கொடுக்கும். இதோட வியூ நம்ம என்னன்றதை பார்க்கலாம். பிள்ளைங்க ரோட்ல இருந்து வியூ பண்ணி கூட பார்க்க முடியும். இதோட டிஸ்டன்ஸ் நல்ல லாங் த்ரோ கவர் பண்றதுக்குமே இந்த லேம்ப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அண்ட் இந்த கார் கூட நாங்கள் DRL லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஹெட் லேம்ப் ஆன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க DRL வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி டம்மி கொடுத்துருப்பாங்க. அதுல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த ஃபாக் லேம்ப் DRL ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வேணும் இண்டிகேட்டர்ஸ் ப்ளே பண்ணுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட்ல போடுறப்ப லெஃப்ட்ல இருக்க வியூவும் ரைட்ல போடுறப்ப ரைட்ல இருக்க வியூவுமே இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடும். இது எல்லாமே வந்து ஒரு சாக்கெட் டு சாக்கெட் பேசிஸ் ஒயரிங் கிட் தான். எந்த விதமான ஒயர் டேம்பரிங் இந்த ஃபோக்கஸ் லேம்ப்காகவும் இந்த DRLக்காகவும் நாங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. எல்லாமே வந்து பிளக் அண்ட் ப்ளே கனெக்டிவிட்டின்றதால ஒயரிங் வாரண்டி இஷ்யூக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரப்போகுது தேவையுமே இல்லை. அந்த காலம் வந்து பானட்ல வந்து டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டேம்பிங் வந்து உங்களுக்கு ஹீட் அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த டேம்பிங் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கம்ப்ளீட்டா மோகோ அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நாங்கள் அந்த டேம்பிங் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த டேம்பிங் பண்றதுனால உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கட் ஆஃப் சோர்ஸ் கிடைக்கும். அதுக்காக அந்த டேம்பிங் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த டேம்பிங் சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஆட்டோஃபன் அப்படின்ற ஒரு ரஷ்யன் பிராண்ட்ல இருந்து பண்ணியிருக்கோம். அது வந்து முழுக்க இந்த டோர்ஸ் கம்ப்ளீட்டா நாங்கள் கேப்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டேம்பிங் வந்து டூவல் லேயருக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் வந்து பாடி ஷேப்லயுமே அண்ட் இன்னர் சைட்லயுமே நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். டேம்பிங் பண்றப்ப அதோட ரோட் நாய்ஸ் வந்து ஒரு பெருசா டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இங்கெல்லாம் டேம்பிங் பண்ணாத ஒரு மெட்டல், இதே இடம் வந்து இங்க டேம்பிங் பண்ண ஒரு சர்ஃபேஸோட டோன் பாருங்க, இது கம்ப்ளீட் டிஃபரெண்ட் பண்ணி கொடுக்கும். அதான் டேம்பிங்கோட ஒரு பெரிய பார்ட் ஆஃப் ஒரு நாய்ஸ் கண்ட்ரோல் கூட. அண்ட் டோர் நீங்க மூடுறப்ப ஒரு சவுண்டே இந்த டேம்பிங் பண்றப்ப மாற ஆரம்பிக்கும். இந்த சவுண்டே வந்து ஒரு நாய்ஸே மாற ஆரம்பிச்சிடும். இந்த டேம்பிங் யூஸ்வலா பண்றதுக்கான மேஜர் ரீசன் வந்து ஆடியோ பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். இந்த டேம்பிங் நல்ல ஒரு ஆடியோ கிடைக்கிறதுக்கு இந்த ஆடியோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா கூட இருக்கும். கம்ப்ளீட் காரோட டோர்ல இருக்கிற ஹாலோ ஸ்பேசஸ் எல்லாமே இந்த டேம்பிங் கன்சீல்டா கவர் பண்ணி கொடுக்கறதுனால மியூசிக் வந்து ரொம்ப துல்லியமான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல பிளே ஆகிற மியூசிக்கும் கன்சீல்டு ப்ராப்பர்ட்டில கேட்கிற மியூசிக்குமே வந்து ஒரு வேரியஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கார்ல யூஸ் பண்ற காம்பனன்ட்ஸ் வந்து ஓச்சே அப்படின்ற ஒரு ஹை எண்ட் காம்பனன்ட் கூட அதோட ஹெவி மேக்னெட் வந்து டேம்பிங் பண்ணி கேட்கிறப்ப அது நல்ல ஒரு சப்வூஃபருக்கு ஈக்குவலா அந்த மிட்வூஃபர் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த மியூசிக் வந்து ரொம்ப டீடைலா கிடைக்கிறதுக்கு இந்த ஆடிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அதே காம்பனன்டோட பேக் கோஆக்சியல் வந்து நாங்க பேக் டோர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆடிஷன் ஓச்சே V65 அப்படின்ற ஒரு சீரிஸ்ல இருந்து. அண்ட் தி பெஸ்ட் பார்ட் வந்து சப்வூஃபர் வந்து பெருசா நாங்க எந்த விதமான டேமேஜ் பண்ணாம OEM ஷேப்ல நாங்க சப்வூஃபரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சப்வூஃபர் வந்து இருக்கிற எக்ஸாக்ட் ஸ்பேஸ்லயே அந்த ஊஃபர் நாங்க லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த விதமான அடிஷனல் திங்ஸ் வைக்க வேண்டாம். அண்ட் இந்த ஊஃபர் மேல நீங்க எவ்வளவு ஸ்டஃப் கூட ஆட் பண்ண முடியும். அண்ட் ஊஃபர் வந்து ரிமூவபிள் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாக்கெட் பண்ணி நீங்க ஊஃபரை தனியாக கழட்டி எடுத்து வச்சிடவே முடியும். ஸோ இதுல பேஸ் வந்து நல்ல ஒரு டைட் ப்ரெஷர் பேஸ் கிடைக்கும். இது வந்து ஆடிசன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து அந்த சப்வூஃபருமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பில்ட்னாவே மோனோ பிளாக் அப்படின்ற ஒரு ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு அதுல இன்க்ளூடட் தான் வந்துருது. அண்ட் வந்து ரியர் பம்பர் நாங்க எம்டெக் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு பம்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து ரெட் லோகோ ஹை கிராஸ்ன்ற நேமோட வரும். உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் வந்து லாங்ல இருந்து பாக்குறப்ப உங்க பாடி கூட அட்டாச் ஆன மாதிரி தான் தெரியுமே தவிர்த்து எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருக்க மாதிரி தெரியவும் தெரியாது. அது சேம் டைம் SS ஸ்டீல் அப்படின்றதுனால இது திக்னஸ் வந்து நல்ல சாலிடா இருக்கும். உங்களுக்கு ஹெவி இம்பாக்ட கூட பம்பர் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியும் கொடுக்கும். இந்த காலப்போட சிஸ்டம் வந்து ஆல்பைன்ல 609 அப்படின்ற ஒரு மாடல் சிஸ்டம் தான். இது வந்து
வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே மாதிரி எஜெக்ட் ஆகி வந்திருக்கும். அண்ட் குவாலிட்டி வைஸ் இதோட ஒரு அன்பிட்டபிள் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. சிஸ்டம் வந்து HDMI இன்புட் இருக்கிறதுனால நீங்கள் மல்டிமீடியா சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண ஆசைப்படுறவங்க கூட இந்த சிஸ்டமில் வந்து நீங்கள் அமேசான் ஃபயர் ஸ்டிக் மாதிரியான அப்ளிகேஷன்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் விஷுவல்ஸ் மூலியமா நீங்கள் HDMI சோர்ஸ் நீங்கள் டச் பண்ணுறதுனால உங்களுக்கு இதுலேருந்து வர ஒரு கனெக்டிவிட்டி சோர்ஸ் மூலியமா நீங்கள் யூடியூப், அமேசான் மாதிரியான பிரைம் மீடியா அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் வியூ பண்ணலாம் உங்கள் ஆல்பைன் சிஸ்டம், பிராண்டட் சிஸ்டம் கூடவே. அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ளூடூத் அண்ட் வயர்லெஸ் காப்ளே, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் சிஸ்டமில் பை டிஃபால்ட்டாக உண்டு. அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அண்ட் இதில் வந்து டைட்டில் ஆப்பையுமே கொடுக்குறாங்க. ஸோ டைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் சாங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்லேயே வந்து வயர்லெஸ் மூலியமாக கனெக்ட் ஆகும். ஸோ ஆப்பிள் ஃபோன் வந்து எந்த விதமான வயர்டு மூலியமா இல்லாமலே இல்லை கார்ப்ளே ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஸோ அது மூலயமா நீங்கள் தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக்ல இருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் சாங்ஸை ப்ளே பண்ண முடியும். டவுன்லோட் சாங்ஸ் மூலயமா நீங்கள் ஆஃப்லைன்லேயுமே பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி கூகுள் மேப்ஸ் கூட நம்ம ரீசெண்டாக ட்ராவல் பண்ண அத்தனை லொக்கேஷன்ஸுமே இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். அண்ட் இதோட கால்ஸுமே நம்ம வந்து ரெகுலராக நம்ம என்னென்ன கால்ஸ் பேசியிருக்கோமோ அத்தனை கால்ஸ் லிஸ்ட்டுமே இது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே உங்களோட ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் மாதிரி ஃபோன் ஸ்லீப் மோடுக்கு போயிட்டு இந்த காப்ளே மோட் எனபிள் பண்ண வச்சிடும். அண்ட் மியூசிக்குமே வந்து ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லானதாகவே இருக்கும். இப்போ நம்ம கேட்க போகிற சாங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் சாங்ஸை ப்ளே பண்ண போகிறோம். இந்த சாங்ஸ் நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ரியலாக இந்த காரில் ஒரு அவுட்புட்டை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாகவும் இருக்கும். அதில் ஒரு சாம்பிள் ஆடியோஸ் தான் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். போகும் ஊர்வலங்கள் லாலலாலா தீண்ட தீண்ட மலர்ந்ததென்ன பார்வை பார்த்து கலந்ததென்ன ऐसा देखा नहीं खूबसूरत कोई जिस्म जैसे अजंता की मूरत कोई जिस्म जैसे निगाहों पे जादू कोई. சிஸ்டம் வந்து நாங்கள் 360 கேமராமே எனபிள் பண்ணியிருக்கிறோம். இந்த 360 கேமரா வந்து ஜாய்ஸ்டிக் மாடலில் ஃபங்க்ஷன் ஆகும். சேம் டைம் நீங்கள் ரெகுலர் இண்டிகேட்டர்ஸ் போடுறப்ப அந்த இண்டிகேட்டர்ஸ் மோடுக்கு இந்த கேமரா வந்து டிரைவிங் ஃபோக்கஸ்லேயே உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோம்னா லெஃப்ட்டுக்கான கம்ப்ளீட் வியூமே வந்துடும். அந்த ஃபுல் 360 டிகிரி வியூமே லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டில் கிடைக்கும். அண்ட் ரைட் சைடில் இண்டிகேட்டர் போடுறப்ப ரைட் இண்டிகேட்டருமே உங்களுக்கு சேம் டைமில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட் இண்டிகேட்டர்ஸுமே ரைட்டில் இருக்க வியூஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் சென்டரில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க வியூமே காட்ட ஆரம்பிக்கும். நம்ம எப்போ இதில் ரிவர்ஸ் கேர் போடுறோமோ அது பைட் ரிவர்ஸ் கியருக்கு மோடுக்கும் இந்த கேமரா வந்து வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சரௌண்டிங்ஸ் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கவும் முடியும். அண்ட் இந்த 360 கேமரா ரன்னிங்ல இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலியமா நீங்கள் பேர்ட் ஆங்கிள் வியூவை ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் வச்சுட்டு நீங்கள் அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த கேமராக்கான ஃபுல் வியூமே நீங்கள் அதை வந்து வியூ பண்ணியும் பார்க்க முடியும். விண்டோ கர்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்வஸ்திக் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ஒரு டோர் பேனல்ஸ் வந்து பேக்ல வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ஒரு சின்ன கிளிப் மாதிரி போட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த கிளிப் ஃபேஷனில் இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சினா ஃபில் பண்ணிட்டா போதும். நார்மல் கிளாஸ் மட்டும் ரைஸ் அப் ஆகும். இதே வந்து உங்களுக்கு ஃபுல் கிளாஸ்க்கு உங்களுக்கு அந்த வியூ வந்து ஃபுல்லாக வேணும்னு வச்சிங்கன்னா இந்த கிளிப்பை லேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிரர் ரைஸ் அப் ஆகிறப்ப இந்த கிளாஸுமே சேர்ந்து ரைஸ் அப் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃப்ரண்ட் டிரைவிங் கிளாஸில் வந்து சைட் வியூ மிரர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்ம டோல் பாஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சன்லைட்டை பிளாக் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து பிளாக்ல இருக்கும்.
பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுமே உங்களுக்கு கவர் அப் ஆகும். அது உங்களுக்கு வந்து பேக் ஃப்ரண்ட் பேக் கம்ப்ளீட் கிளாஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் ரைஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன்ஸும் ரைஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லா விதமான கார்களுக்கும் எங்கிட்ட ஆக்சரிஸ் அவைலபிள். ஸோ ஆடியோலேருந்து சீட் கவர்ஸ், டோர் பேட்ஸ் அண்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் எல்லா விதமான அடிஷனல் ஆக்சரிஸுக்குமே நீங்கள் கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.